ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து க்ராசரி ஸ்டோர் ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்கணும், ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன ப்ராசஸ், அதுக்கு என்ன அப்ராக்சிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அண்ட் அதை ஆரம்பிக்கிறது ஈஸியாக, அதில் என்னென்ன விஷயம் இன்வால்வ்டு, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இங்கே நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, இட் ஷுட் பி அ பெர்மனன்ட் ரெசிடென்ட், இல்லைனா வந்து சிட்டிசனாக இருக்கணும், டெம்பரரி ரெசிடென்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். பிஸ்னஸ் விசாவில் இருந்தால் யூ ஹேவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதே டூரிஸ்ட் விசாவில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஓன் பண்ண முடியாத பிஸ்னஸஸ் அதெல்லாம் இருக்குது. பட் யூ கேன் ஸ்டில் பார்ட்னர் வித் சம்மன் ஹூ இஸ் அ சிட்டிசன். ஒரு சிட்டிசன் கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லீகலாக வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும். குட் பி அ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக கூட இருக்கலாம். பட் ப்ரிடாமினென்ட்லி வந்து நிறைய பேர் பண்ணுறது வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து லீகல் லயபிலிட்டிஸ் வந்து டைரக்டர்ஸ்க்கு வராது. ஸோ தட் இஸ் அ மெயின் அட்வான்டேஜ். ஓகே, செகண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன் கைஸ், இதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். உங்கள்கிட்ட வந்து பணம் இருக்குது, பிஸ்னஸ் பிளான் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து லொக்கேஷன் இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் க்ராசரிஸோ இல்லை என்ன டைப் ஆஃப் உங்களோட செக்ஷன்ஸ் என்ன, ஐல்ஸ் என்னென்ன வைக்க போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ டிப்பிக்கலாக நீங்கள் வந்து ஒரு முக்கால்வாசி வெஸ்டர்ன் சைடு க்ராசரி ஐட்டம்ஸ் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து விச் வில் பி லைக் யூ வில் ஃபேஸ் லாட் ஆஃப் காம்படிஷன். ஸோ அந்த லெவல் ஆஃப் காம்படிஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆக்சுவலி ஃபேஸிங் ஹெட் டு ஹெட் வித் ஆஸ்திரேலியாவோட டாப் சூப்பர் மார்க்கெட் கம்பெனிஸ் ஃபைட் பண்ணுறீங்க, விச் இஸ் லைக் டூ ஹார்ட். அதாவது இந்தியாவில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிலையன்ஸ் மாரி ஒரு கம்பெனி கூட வந்து நீங்கள் மோதி அவங்க வைக்கிற ப்ராடக்ட்ஸே நீங்கள் விற்றீங்க அப்படின்னா வந்து அவங்களோட கம்மியாக விற்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். இட்ஸ் லைக் லிட்ரலி இம்பாசிபிள். ஏன்னா அவங்க தே பை அண்ட் வெரி ஹியூஜ் லாட்ஸ். ஸோ அந்த குவான்டிட்டிஸ் உங்களால் வாங்க முடியாது. யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ அ ப்ரைஸ் மேட்ச். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு டிப்பிக்கலாக இப்போ இங்கே வந்து ஆஸ்திரேலியா வந்து வுல்வர்ட்ஸு, ஐஜிஏ, ஆல்டி அண்ட் கோல்ஸ், இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது க்ராசரி பேஸ்டு. ஸோ இவங்க பண்ணுற ப்ராடக்ட்ஸை நீங்கள் உங்கள் கடையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் கடைக்கு வந்து வரத்துக்கான ரீசன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அப்படின்றதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, லெட்ஸ் சே 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ், விச் இஸ் லைக் இது வந்து ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இது. ஸோ ராதே அப்படின்ட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும், விச் இஸ் லைக் நிறைய குட்ஸ் இருக்கும், பெரிய நிறைய ஆயில்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து கார்னர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெரு முகனையில் வந்து வச்சிருக்கிற ஸ்டோர், நம்ம ஊரில் வந்து பொட்டிக்கடை அப்படின்வாங்க. அந்த மாதிரி கார்னர் ஸ்டோர்ஸ் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 7-Eleven இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்தில் வந்து தே டாமினேட் தட் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் ஸ்டேஷன்ஸில் வந்து உங்களுக்கு க்ராசரி ஸ்டோர்ஸ் இருக்கும். இது இல்லாமல் சில க்ராசரி ஸ்டோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இந்தியன் ஸ்டோர்ஸ் முக்கால்வாசி இந்தியன், சைனீஸ், வியட்நாமீஸ் இந்தமாரி ஸ்டோர்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவங்க ஒரு கரெக்டான ஒரு இடத்துல வந்து தே வுட் பொசிஷன் இட். ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்து வேறு எங்கேயுமே பக்கத்தில் எதுவுமே க்ராசரிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்தமாரி இடத்துல வந்து தே வுட் ஹவ் பொசிஷன் இட் அண்ட் விச் வுட் ஹவ் பீன் வெரி குட் ஃபார் தேர் சேல் பர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்தமாரி உங்களோட லொக்கேஷன், நீங்கள் என்ன டைப் ஆஃப் இது பண்ண போகிறீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இது நீங்கள் ஈஸியாக பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குட்ஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு இடம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த லாட் அதெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன க்ராசரி ஸ்டோர் வந்து நான் ஃபஸ்ட்டு விசாரிச்சப்போ வந்து சில பேர் எப்படின்னா வந்து நிறைய பேர் க்ராசரி ஸ்டோர் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க. ஏதோ ஒரு ரீசனால் வந்து க்ராசரி ஸ்டோர் வந்து அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கும், அந்த இடத்துல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க, குட்ஸு ரெடியாக இருக்கும், அண்ட் உங்களுக்கு எல்லாமே சீப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு குட்ஸு வந்து ஒரு $40,000 வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னா, 20 லட்சத்துக்கு வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு குயிக்காக சேல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய விஷயம் சீப்பாக இருக்கும். ரெண்ட் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்ட் வந்து எப்படி தான் லேண்ட்லார்ட் கிட்ட தான், பட் ரெண்ட் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடத்துல போய் நீங்கள் இப்போ க்ராசரி ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரெண்ட் வந்து உங்களுக்கு ரீநெகோஷியேட் பண்ணாலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸிஸ்டிங் க்ராசரி ஸ்டோர் வந்து ஓனர்ஷிப் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்ட் ரைஸ் ஆகாது. ஜஸ்ட் லேண்ட்லார்டு வந்து லீஸ் அக்ரிமெண்ட் மட்டும் ரீஇஷ்யூ பண்ணும். அண்ட் அது நீங்கள் செக் பண்ணிக்கணும் கைஸ். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த அட்வான்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த புது ஓனருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்களா இல்லை வந்து லேண்ட்லார்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அந்தமாரி கிராசரிஸ் இன்வென்ட்ரிஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற இன்வென்ட்ரிஸ் வந்து ஒருத்தவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க ஸ்டோர் இல்லை விற்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா நிறையவே சீப்பராக இருக்கும். ஸோ தட் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஸோ நான் வந்து பார்த்த கிராசரி ஸ்டோர் வந்து இட்ஸ் லைக் வெரி ஸ்மால் கிராசரி ஸ்டோர். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு டெம்பிள் இருந்துச்சு, இந்தியன் டெம்பிள் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் வெரி குட் லொக்கேஷன். ஸோ அங்கே இருந்தவர் வந்து அவரால் அது ரன் பண்ண முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னால வந்து விற்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ கேட்ட ரேட் வந்து $12,000 சொன்னாங்க, விச் இஸ் லைக் நம்ம ஊர் காசுக்கு வந்து 6 lakhsக்கு. அது வந்து இடம்லாம் கிடையாது, இடம் வந்து ரெண்ட்டுக்கு தான். மற்றபடி குட்ஸோட அந்த இடத்துக்கு வந்து நம்ம அந்த கிராசரி ஸ்டோர் ரன் ஆகிட்டு இருக்க ஸ்டோர் அப்படியே நம்ம எடுத்து நடத்திக்கலாம். ஸோ அந்தமாரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. எனக்கு அப்போ டைம் இல்லை, ஸோ அதனால் பண்ணல. அந்தமாரி ஆப்ஷன் கிடச்சுன்னா ரொம்ப ஈஸி. எங்களுக்கு என்னென்னா மந்த்லி வந்து ஈவன் ஒரு ஆவரேஜாக ஒரு இன்கம் மேக் பண்ணுது அப்படின்னா ஒரு $3,000 $4,000 மேக் பண்ணாலும் லெட்ஸ் சே ரெண்ட் போக மேக் பண்ணாலும் இட் வில் பி ஸ்டில் அ டீசென்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் கிடையாது. அண்ட் அந்த இஷ்யூ இந்த இஷ்யூ அந்தமாரி வந்து நம்ம ஒரு ரெகுலர் வேலைக்கு போகிற மாதிரி கம்யூட் பண்ண தேவையில்ல, வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா. ஸோ அந்தமாரி சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லைசன்சஸ். ஸோ லைசன்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராசரி ஸ்டோரில் என்ன விற்கிறீங்களோ அதை வச்சு தான் வந்து லைசன்சஸ். ஸோ இப்போ நீங்கள் மீட் விற்கிறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெஷ் மீட் விற்கிறீங்க இல்லை ஃப்ரோசன் மீட் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. அப்புறம் டொபாக்கோ, ஸோ அதாவது சிகரெட்ஸு அந்தமாரி ஏதாவது விற்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. அண்ட் இதே மாதிரி வந்து லிக்கர் வந்து முக்கால்வாசி கிராசரி ஸ்டோர்ஸில் இருக்காது, பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லிக்கர் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாய்சன் சொல்லுவாங்க, பாய்சன் கேட்டகரி விச் இஸ் லைக் இந்த எலி மருந்து பூச்சி மருந்து அந்தமாரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து தனியாக லைசன்ஸ் வாங்கணும். அண்ட் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக லைசன்ஸ் வாங்கணும். அண்ட் ஸோ அது என்ன, அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் குட்ஸு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் கரெக்டாக வச்சுக்கணும். அண்ட் சில்ட்ரன் வருவாங்க, அவங்கள்ட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ அந்தமாரி சில விஷயம்லாம் இருக்குது. வி ஹாவ் டு அபைட் பை தேட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேஜ். இப்போ நீங்கள் வந்து கிராசரி ஸ்டோர் வந்து ஆரம்பிக்கிறப்ப உங்களோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா கெட்டிங் த கரெக்ட் லேபர். ஒருத்தங்க கரெக்டாக வந்து வேலை செய்யணும் அண்ட் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அது இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து எப்போவும் பார்த்தீங்கன்னா சேலரிஸ் கம்மியாக கொடுப்பாங்க. அது என்னென்னா அவங்களுக்குள்ளே வந்து கேஷ்னா அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணியிருக்கோம். பட் லீகலாக வந்து நீங்கள் ஒருத்தங்களை எம்ப்ளாய் பண்ணி வேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து பிட்வீன் $15 to $18 per hour வந்து நீங்கள் வேஜ் கொடுக்கணும். கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நிறைய பேர் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த $10 $8 அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய இந்தியன் ஸ்டோர். ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எம்ப்ளாய் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் தட். ஏன்னா யூ வில் ஸ்டில் மேக் டீசென்ட் மணி கைஸ். நீங்கள் $18 கொடுத்தாலும் ரொம்ப பெரிய நஷ்டத்தெலாம் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து எம்ப்ளாயீஸ் வில் பி ஹாப்பி வென் தே ஆர் ஹாப்பி, தே டூ ரியலி குட் ஜாப். ஸோ அப்படி தான் என்னோட லாஜிக். ஸோ அதனால் அப்படி இருக்கிறது பெட்டர். ஸோ அதனால் வந்து சேலரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா $18 per hour இருக்கும். முக்கால்வாசி கிராசரி ஸ்டோர்ஸ் வந்து ஒரு ஆளே போதும். சின்ன ஸ்டோர் அப்படின்னா வந்து, பெரிய ஸ்டோர்னால் யூ நீட் மல்டிபிள் பீப்புள். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனிஷியல் இன்வென்ட்ரிக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து இப்போ நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் யர் சைஸ் ஆஃப் யர் கிராசரி. நீங்கள் வந்து ஒரு சின்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அப்படின்னா வந்து ஒரு $20,000 வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடலாம். உங்கள் கிராசரி ஸ்டோர் ஃபுல்லாக வந்து இன்வென்ட்ரி ஃபில் பண்ணிடலாம். அண்ட் இதே ரொம்ப பெரிய ஸ்டோர் அப்படின்னா வந்து நீங்கள் இட் ஷுட் பி அப்ராக்சிமேட்லி ஒரு $100,000 to $160,000 வரைக்கும் செலவு பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு 60 to 70 லட்சம் வந்து செலவு பண்ணணும். அது இல்லாமல் இனிஷியலாக ஓப்பனிங் பண்ணுறப்ப ஒரு மார்க்கெட்டிங் நீங்கள் எப்படி இருந்தாலும் பண்ணுவீங்க. ஸோ அந்த மார்க்கெட்டிங் பட்ஜெட் கொஞ்சம் இருக்கணும். அண்ட் அதேமாரி இப்போ இந்த ஆஃபர் எதாவது போடுறீங்க, இனிஷியலாக ஓப்பனிங் பண்ணுற ஆஃபர் இருக்குன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு பட்ஜெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் செட் ஆஃப் திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஜென்ரலாக இது வந்து நீங்கள் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் பண்ணுறீங்களா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்களா அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஒரு இஷ்யூ என்னென்னா, நிறைய வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து தேல் ஹேவ் பார்ட்னர்ஷிப்ஸ். அண்ட் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து முக்கால்வாசி கிராசரி ஸ்டோர்ஸ் வந்து ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு யூ வில் நாட் மேக் லாட் ஆஃப் மணி. ஸோ சர்வைவல் வில் பிகம் அ ப்ராப்ளம். என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு செயின் ஆஃப் கிராசரி ஸ்டோர்ஸ் வச்சுருக்கவங்க வந்து உங்கள் கடைக்கு பக்கத்தில் வச்சாங்க அப்படின்னா வந்து தென் இட் வில் பி டூ ஹார்ட் ஃபார் யூ டு சர்வைவ். ஏன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சீப்பாக கொடுப்பாங்க. ஸோ அது சர்வைவ் பண்ணுறது வந்து இட் வில் பி பிட் டிஃபிகல்ட். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் வித் பார்ட்னர்ஸ்னால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒரு மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் வந்து யூ கேன் ஆக்சுவலி கெட் ஸ்டார்டட் வித் doing in multiple locations. So you can go as a chain. ஒரு செயின் மாதிரி வந்து யூ கேன் கெட் த்ரூ இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கிராசரி ஸ்டோர்ஸில் வந்து டிப்பிக்கலாக இந்தியன் கிராசரிஸில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எல்லா குட்ஸையும் வந்து ஸ்டோரில் வச்சு விற்கிற குட்ஸ் மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் இந்த ஐபி டிவி விற்கிறது, இந்த எஃப்டிவி அப்புறம் காயோ அந்த மாதிரி நிறைய ஐபி டிவிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐபி டிவிஸ் விற்கலாம்.
அப்புறம் வந்து டிஜிட்டல் கூட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுமாதிரி டிஜிட்டல் கூட்ஸ் விற்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இந்த ஃபர்னிச்சர் அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபுல் குவான்டிட்டி நீங்கள் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய இந்தியன் க்ராசரிஸ் நீங்கள் கடைலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தே டூ மோர் தென் ரெகுலர் க்ராசரிஸ் மாரி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த சாமி ஷெல்ஃபு, சாமி மடம், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது இந்த கபோர்டு, ஷெல்ஃபு, அந்த சாமான் இந்த சாமான் எல்லாத்தையும் ஒரு 2-3 சாம்பிள் வச்சுருப்பாங்க. அண்ட் ஸ்டாக் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா வந்து அடுத்த தடவை வந்து எடுத்துக்கலாம். அந்த மாரி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ யூ கேன் சேவ் சம் ஸ்பேஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் ஐ கவர்ட் ஆல் தி பாயிண்ட்ஸ். ஸோ அதேமாரி இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து குட்ஸ் கைஸ். ஸோ சில சமயம் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழ் மக்களை அட்ராக்ட் பண்ணணும், இப்போ தெலுங்கு மக்களை அட்ராக்ட் பண்ணணும், கேரளா மக்களை, நார்த் இந்தியன்ஸ், இந்தமாரி ஸ்பெசிஃபிக்காக மக்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக போடணும். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராசரி ஸ்டோர்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். சில ஸ்டோர் வந்து ஓகே இது வந்து தெலுங்குக்காரங்க ரன் பண்ணுறாங்க, இது வந்து தமிழ்காரங்க ரன் பண்ணுறாங்க. தமிழ்காரங்க நிறைய கடை வச்சுருப்பாங்க, தெலுங்குக்காரங்க வச்சுருப்பாங்க, நார்த் இந்தியன்ஸ் வச்சுருப்பாங்க. தமிழ்காரங்க ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை வச்சுருப்பாங்க. ஸோ அந்தமாரி அவங்க கடைக்குள்ள போகிறப்பே தெரியும். ஸோ அவங்களோட குட்ஸ் நிறையா இருக்கும். நம்ம இப்போ தமிழ் கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து நம்ம அங்கே சென்னையில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ, ஸ்ரீலங்காவில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாம் இருக்கும். ஸோ அதேமாரி தெலுங்குனா நீங்கள் ஆந்திராவில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அது குட்ஸ் ஸ்டாக் பண்ணிங்கன்னா அந்த குட்ஸுக்காக வருவாங்க. ஏன்னா உங்கள் கிராசரி ஸ்டோர் பக்கத்தில் இன்னொரு கிராசரி ஸ்டோர் இருக்கும், பட் அவங்க வந்து தமிழாக இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தமிழாக இருந்தீங்கன்னா தமிழ் மக்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் வருவாங்க. ஸோ அந்தமாரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் மற்றபடி வந்து இப்போ இனிஷியலாக ஆரம்பிக்கிறதுக்கு டோட்டலாக உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் தேவைப்படும் அப்படின்னா வந்து ஒரு சின்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு $40,000 to $50,000 வந்து தேவைப்படும். இதே நீங்கள் ஒரு கொஞ்சம் பெரிய லெவல் சூப்பர் மார்க்கெட் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு $200,000 to $500,000, அதாவது $5 லட்சம் நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 crore to 3 crores வரைக்கும் வந்து செலவாகும். டிபெண்ட்ஸ் ஆன் தட். இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன டைம்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க உங்கள் ஸ்டோரை. லெட்ஸே ஒரு மார்னிங் வந்து 9 to 5, 9 to 7 இல்லை வந்து 24 hours ஸ்டோரா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா வந்து உங்களோட இன்சூரன்ஸ் வந்து வில் சேஞ்ச். அதாவது நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஸோ அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு க்ரைம் ரேட் எவ்வளோ இருக்குது, அந்த ஈவினிங் டைம்ஸில் வீக்கெண்ட்ஸில் என்னென்ன க்ரைம் ரேட் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்களோட இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அது இன்சூரன்ஸ் என்னென்னா ஒன்று வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டியோட ஃபயர் இன்சூரன்ஸ், யாராவது வந்து கொளுத்தி போட்டாங்க இல்லை ஆக்சிடென்டல் ஃபயர் ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து தெஃப்ட்டு, ப்ரோக்கன்னு, கடை யாராவது உடச்சிட்டு போயிடுவாங்க, இந்தமாரி விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ். ஸோ நீங்கள் எடுக்கிற ஏரியாஸில் வந்து க்ரைம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து இன்சூரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து பெட்டர் வந்து நீங்கள் என்னென்னா அந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கோட் ஒரு கம்பெனிக்கு கால் பண்ணி நான் இந்த இடத்துல ஒரு கடை வச்சிருக்கேன், எனக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இன்சூரன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து இட் வில் பி மச் மோர் சேஃபர். தட்ஸ் அ திங். அதேமாரி இப்போ நீங்கள் ஸ்டாஃப் வந்து ஒரு 24 hours ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் வைக்கிறீங்க, நைட் டைம்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுப்பீங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆன் த ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் எடுப்பீங்க. ஸோ அதுவும் வந்து இட் வில் பிகம் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஆல் த பாயிண்ட்ஸ் கைஸ். ஸோ நீங்கள் ஒரு கிராசரி ஸ்டோர் ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து this is all the points that you have to think about. And let's catch up again in another video. Thank you guys. Cheers.